வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்க என்னோட குருநாதன் ஆசீர்வாதம். என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 4 பேர் கேட்டிருந்தாங்க. இது மாதிரி வந்து எப்படி விநாயகம் இது மாதிரி ஒரே இதாக இருக்குது, ஒரு மாதிரி வைப்ரேஷன், ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. போன வேலைலாம் அப்படியே தடங்கலாக நிற்கிது. வீடு கட்டுறேன் ஸ்டக்காகி நிற்கிது. ஒருத்தர் புதுசாக அங்கே ஆரம்பித்தார். இதில் பொன்னேரியில் வீடு ஸ்டக்காகி நிற்கிது. அப்புறம் நம்ம வந்து இது நிற்க மாட்டேன், குழந்தை நிற்க மாட்டேது, அடிக்கடி வந்து கலைஞ்சிருது. அப்புறம் ஏதோ பைக் ஆக்சிடெண்ட்டு, இது மாதிரி 2-3 பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ சமீபத்தில் இப்போ ஊடுவாஞ்சேரியில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் போயிட்டு இருந்தார். திடீர்னு ஸ்கில்ட்டாக செம்ம மைண்டு டைவர்ட் ஆகி கீழே வந்துட்டு போயிட்டு இருந்தார். அன்கான்ஷியஸில் வண்டி ஓட்டுறாரு. கான்ஷியஸ் இல்லாமல் திடீர்னு அன்கான்ஷியஸில் போயிட்டு அந்த பிரிட்ஜு மாதிரி அந்த தாம்பரம் ரோட்டில் போகிறப்ப அந்த பிரிட்ஜில் முனையில் போய் இடிச்சுட்டு கீழே வந்துருக்காரு. அன்கான்ஷியஸில் போயிருக்காரு. யோசிச்சுட்டு திங்கிங்லேயே போயிருக்காரு. அது சில இது டிஸ்ட்ரிலாம் இருக்கும். அதாவது நம்ம ஒரு சிலர் வளர வளர எப்படி ஒரு குருவின் பார்வை வந்து சுபத்துவப்படுத்துமோ, நல்லா ஒரு நம்ம டெவலப் பண்ணுமோ, அதே மாதிரி தான் ஒரு கெட்டவனின் பார்வை நம்மளை வந்து நீங்கள் எவ்வளோ வளர்ச்சியாக இருந்தாலும் கீழே டவுன் பண்ணும். இது உண்மை. இது நான் பார்த்துருக்கேன். அது ஏன்னா வந்து கெட்ட எண்ணங்களோட ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. எல்லாருமே உலகத்தில் சரி பாதி நல்லவர்கள் பாதி இருந்தால் கெட்டவர்கள் பாதி இருப்பாங்க. கூட இருந்தால் பாரு எப்படி டெவலப் ஆகிட்டான், அது மாதிரிலாம் இருக்கும். பொறாமை கூட இருக்கும். பக்கத்தில் இருப்பாங்க, நம்மளை பற்றி பின்னாடி பேசுவாங்க. அதெல்லாம் கூட இருக்குது. ஏன்னா நிறைய சினி ஃபீல்டில் கூட நிறைய இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. துரோகம் தான் ரொம்ப அதிகம், ஒருத்தன் காலை ஒருட்டி விடுறது, நான் வளரக்கூடாது, அது மாதிரிலாம் இருக்கும். சொன்னாங்க. இது மாதிரி என்னப்பா இது மாதிரி கண்டிஸ்ட்ரி வந்து இது கண்டிஸ்ட்ரிலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா கண்டிஸ்ட்ரிக்கு நான் ஒரு பழைய புத்தகத்தில் படித்தது எப்படின்னா, கருப்பு கலரில் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. கருப்பு கண்ணாடி நீங்கள் தலையில் கண்ணில் போடக்கூடாது. தலை மேலே அப்படி போட்டால் கூட அது டிஸ்ட்ரி மாதிரி உங்களுக்கு அது ஒரு ரிஃப்ளெக்ஷன், அதை திருப்பி அடிக்கும். அது ஓரளவுக்கு ஒரு 20% ரிக்கவர் பண்ணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து மூன் ஸ்டோன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இது ஜெம்ஸ் கடையில் போய் கேட்டிங்கன்னாவே, சவுகார்பேட்டை ஒரு சில போனீங்கன்னா ஜெம் ஸ்டோன்ஸில் போய் கேட்டிங்கன்னா மூன் ஸ்டோன் அது ரொம்ப ரேட்டு. காலிகிராஃப்டில் கூட கிடைக்கும். அது வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா கூட தான் இருக்கும். அது வந்து வெள்ளியில் செஞ்சு சின்னதாக இருக்கும். வெள்ளியில் செய்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு 1 கிராம் 2 கிராமில் போட்டிங்கன்னா 300 500 இருக்கும். அது ஒரு விஷயம் வரைக்கும் அந்த கழுத்தில் அது போடுங்க. அது போட்டிங்கன்னா குழந்தைக்கு அந்த வந்து சந்திர தோஷம்னு சொல்லுவாங்க. அது பிறந்த ஒரு 3 வருஷம் வரைக்கும் இருக்கும். அந்த தோஷம்லாம் வந்து அது வந்து அப்படியே மட்டுப்படுத்தும். இந்த பால் வார்க்கறது அதெல்லாம் கூட இருக்குது. அது குழந்தைங்களுக்கு மூன் ஸ்டோன் ஒன்று இருக்கும், அது போடலாம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல செம்பில் ஆன முருகர் டாலர், இல்லை செம்பிலான ஏதோ ஒரு டாலர், முருகர் வேறு யாரோ ஒருத்தர், ஏதோ ஒரு கடவுள் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் செம்பு தகட்டில் ஆன ஒரு காயின் சைஸில் வந்து ஒரு டாலர் செஞ்சு செகண்ட் இயர் வந்து கழுத்தில் போடுங்க. அது ஒரு அடுத்த வருஷம் அது தோஷத்தை அதுவும் நிவர்த்தி பண்ணும். அது செகண்ட் இயர், ஃபஸ்ட் இயர் போடக்கூடாது, செகண்ட் இயர் போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வளரப்போ பார்த்திங்கன்னா, இந்த டைகர் ஐன்னு ஒரு ஸ்டோன் இருக்குது. அது வந்து எல்லாரும் ஜென்ரலாக போடலாம், குழந்தைங்களாம் போடக்கூடாது, வளர்ந்தவங்க. அது வந்து மோதிரமாக கூட போடலாம், வெள்ளியில் செஞ்சு போடலாம். டாலர் கழுத்தில் விசிபிள் ஆட்டு. அது வந்து புலிக்கண்ணுன்னு சொல்லுவாங்க. பார்த்தா அது அந்த ஸ்டோன் வந்து புலிக்கண் மாதிரியே இருக்கும். அது கண்ணு அந்த ஸ்டோன் மாதிரி பார்த்தீங்கன்னா புலியோட கண் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அது வந்து என்ன எதிர்மறை நெகட்டிவை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ஷன் பண்ணி திருப்பி அடிக்கும். உங்களை வந்து சேரக்கூடாது. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க சக்தி அப்படியே அது வந்து தக்காத்துக்கொள்ளும். அது அந்த டைகர் ஐன்னு ஒரு ஸ்டோன் இருக்குது. அதை வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னாவே கண்டிஸ்டிங்லாம் ஓரளவுக்கு அப்படியே உங்களுக்கு மட்டுப்படும். வாரத்துக்கு ஒரு வாட்டி உப்பு மிளகா நீங்களே சுற்றி போட்டுங்க. எலுமிச்சை மிளகா சுற்றி போடுங்க, அது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் இந்த பச்சை கற்பூரம், எப்போவுமே பச்சை கற்பூரம் சாதா கற்பூரம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி, மஞ்சள் 3த்தையும் மிக்ஸ் பண்ணி வீட்டில் எப்போயுமே வாரத்துக்கு ஒரு வாட்டி வீட்டை தெளித்து மாஃப் பண்ணுங்கள். எல்லா திசையிலையும் 4 திசையிலையும் கல் உப்பு வைங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி கல் வைப்பீங்க. திருப்பி நெக்ஸ்ட் மந்த் அது வந்து ரீசைக்ளிங் பண்ணிகிட்டே இருங்க. இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்ட்ரி சேராமல் இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக வீட்டில் எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியை நெகட்டிவ் எனர்ஜி வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த கல்லுப்புக்கு இருக்குது. அதே மாதிரி கல்லுப்பு பாக்கெட்டு, உப்பு பாக்கெட்டு நீங்கள் மடத்துக்கோ கல்லுப்பு, அரிசி, பருப்பு மாதத்துக்கோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சில பொருட்கள் மளிகை சாமான் வாங்கி நீங்கள் மடத்துக்கு வாங்கி கொடுக்கணும்.
ராகவேந்திர மடமோ சாய்பாபா மடமோ ஏதோ ஒரு மடத்துக்கு மளிகை சாமான் மாதிரி உப்பு, புளி, மிளகா, அரிசி, பச்சை அரிசி தான் கொடுக்கணும். பச்சை அரிசி வாங்கி ஒரு பொட்டலை மாதிரி செஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு நீங்கள் அன்னதானம் கொடுக்க வேணாம், அங்கே எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துடுங்க. அதே உங்களுக்கு பாதி எல்லாமே கிளியர் ஆகும். உங்களோட வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆகும். இந்த கண்டிஸ்ட்லேருந்து உங்களுக்கு வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. இந்த கண்டிஸ்ட்லேருந்து தடுத்தலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. இது எப்போலாம் தடைப்படுதோ டக்குன்னு உப்பு மூலிலாம் சுற்றி போட்டுக்குங்க. எலுமிச்சம்பழம் வீடை சுற்றி போட்டுங்க. 4 கார்னர்லையும் உப்பு வைங்க. அது ரொம்ப நல்லது. அது ஒரு டஸ்ட்டு அதிகம் அந்த உப்பு வந்து கரை படிஞ்சிருச்சு, கருப்பு கலராக மாறுதுன்னா சம்திங் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. டக்குன்னு அதை உப்பை கொட்டிட்டு திருப்பி ரீசைக்கிளிங் பண்ணுங்கள். அது ஏன்னா அது சயின்ஸ் ஆக்சுவலி. அது ஏன்னா அது வந்து ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த உப்பு அது இது பண்ணும். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். அந்த கல்லுப்புக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. உப்பு, மிளகா, உப்பு, மிளகு அப்படின்னாங்க. முருகர் கோயிலில் கூட போடுவாங்க ஒரு உப்பு, மிளகுலாம். இதெல்லாம் வந்து கண்டிஸ்டிக்கும் சயின்டிஃபிக்கும் யூஸ் ஆகும். யூஸ் பண்ணிங்க, நல்லது. கண்டிஸ்ட்லேருந்து நம்ம அதை பாதுகாத்துக்கொள்ளும். நம்ம வளர்ச்சி அடையணும். பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணி நம்ம கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நம்ம வளர்ந்துகிட்டே இருப்போம். நீங்கள் நல்லா இருங்க. உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க என்னோடய குருநாதரின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் இருக்கும். வாழ்க வளமுடன். எல்லாம் நல்லா இருங்க.